Hi, வணக்கம். Welcome back to the channel Beautifying. இன்னைக்கு என்ன வீடியோ உங்க கூட ஷேர் பண்ண போறேன்னா நான் ஹேர் ஸ்பா பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. அதாவது கிட்டத்தட்ட 3 மாசம் கிட்ட ஆயிடுச்சு. சோ நான் உங்களுக்கே தெரியும் நான் வெளியூர்ல இருந்தேன். அப்புறம் திரும்பி இங்க வந்தேன். ஹவுஸ் ஷிஃப்டிங் நிறைய வர்க் இருந்தது. சோ என்னால என்னோட ஹேரை வந்து டேக் கேர் பண்ணிக்கவே முடியல. அதனால என்ன ஆச்சு அப்படினு பாத்தீங்கன்னா என்னோட ஹேர் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தின்னிங் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதாவது ஹேரோட திக்னஸ் வந்து கம்மியாக ஆரம்பிச்சிருச்சு. ஹேர் ஃபால் கொஞ்சம் ஜாஸ்தியாக ஆரம்பிச்சிருச்சு. பிளஸ் வந்து லைக் இச்சி ஸ்கேல்ப் அண்ட் dandruff இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. ஸோ நான் இன்னைக்கு வந்து ஒரு கம்ப்ளீட் ஹேர் ஸ்பா பண்ணலான்னு ஒரு பிளான் இருக்கு. ஸோ அந்த பிளானை வந்து உங்க கூடயும் ஷேர் பண்ணா உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். எப்படி வந்து ஹேர் ஸ்பா பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா கிடைக்கும் தான் இந்த வீடியோ உங்களுக்காக பண்றேன். அம்மா இப்போ ரீசெண்டாக பண்ண கடுகு என்ன அவங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்காமா, அதனால என்னையும் ட்ரை பண்ண சொல்லி எனக்கு இதை வந்து கொடுத்து விட்டாங்க. இந்த எண்ணெயும் பெப்பர் ஆயிலும் வந்து சேர்த்திக்க போகிறேன். அவங்களுக்கு ரொம்ப நல்ல ரிசல்ட்ஸ் இருக்காமா. ஸோ அந்த வெள்ளை முடியெல்லாம் வந்து கொஞ்சம் ரிவர்ஸ் ஆகிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க. அதை பற்றி உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள், நான் உடனே போட்டுடுறேன். ஸோ என் முடி கொஞ்சம் நீளனால நான் கொஞ்சம் தாராளமாக எண்ணெயை அப்ளை பண்ணிக்குவேன். இதுக்குன்ட்டே வந்து நம்ம டைம் ஒதுக்கலாம். பிகாஸ் எண்ணெய் வந்து கண்டிப்பாக நமக்கு தேவை. அடுத்தது நான் பெப்பர் எண்ணெயை வந்து இப்படி சோக் பண்ணி வச்சிருக்கேன். நான் இந்த பாத்திரத்தில் சோக் பண்ணி வச்சேன், நைட்டில் ஊற வச்சேன். ஏன்னா எனக்கு தீந்துடுச்சு, அதனால நான் இப்படி பண்ணி வச்சுருக்கேன். இன்னொன்று பாட்டிலில் வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். அதுக்கு மிளகெல்லாம் வந்து இன்னும் அதிகமாக தேவைப்படுது. நான் இருக்கிறத வச்சு லைட்டாக கம்மியாக வந்து நான் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ அதை வந்து இப்போ என்ன பண்ண போகிறேன்னா இது கூட வந்து ஆட் பண்ணிக்க போகிறேன். இது வந்து ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ இது ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நம்மளோட எண்ணெய் வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ இந்த எண்ணெயை வந்து நான் வந்து தலைக்கு தேய்க்க போகிறேன். இதை வந்து நம்ம கொஞ்சமாக வந்து சூடு பண்ணிக்கலாம். சூடு பண்ணுறது வந்து டபுள் பாயிலிங் மெத்தட், அதாவது நல்லா கொதிக்கிற தண்ணியில் வந்து இது வந்து வச்சிடலாம். இது வந்து கொஞ்சம் இந்த எண்ணெய் வந்து லூஸ் ஆக ஆரம்பிக்கும். லூஸ் ஆனோடனே நம்ம தலைக்கு தேய்க்கிறதுக்கு, அதாவது முடியில் தேய்க்கிறதுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். சுடு தண்ணியில் வச்ச பிறகு இந்த எண்ணெய் அப்படியே இலகி வந்துடுச்சு. இதை என்ன பண்ணணுன்னா இப்போ வந்து நம்ம தலையில் நான் இப்போ தேய்க்க போகிறேன். இந்த எண்ணெயை இப்போ என் தலை ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 20 to 30 minutes வரைக்கும் நான் இதை வந்து விட்டு வச்சுருப்பேன். ஸோ உங்களுக்கு அதிகப்படியான நேரம் இருக்குன்னா மேக்ஸிமம் 2 hours வரைக்குமே தாராளமாக நீங்கள் விட்டு வைக்கலாம். எண்ணெய் எதுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அடுத்தது வந்து ஸ்டீமிங் எப்படி பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெதுவெதுன்னு இருக்கிற தண்ணியில் டவலை வந்து நல்லா முக்கி எடுத்துட்டு நல்லா புழிஞ்சு எடுத்துக்கோங்க. எக்ஸஸ் வாட்டர்லாம் வந்து வெளியே வந்துடணும். துண்டு பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெதுவெதுன்னு தான் இருக்கும். அதை என்ன பண்ணுறீங்கன்னா உங்கள் தலையில் சுற்றி வச்சுக்கோங்க. இந்த ஸ்டீமிங் ப்ராசஸ் மூலியமாக ரொம்ப அழுக்கு தங்கியிருந்தாலும் சரி, எண்ணெயோட பிசுபிசுப்பு தன்மை இருந்தாலும் சரி, அது அப்படியே வந்து கரைஞ்சி வந்துடும். அண்ட் உங்களுக்கு தலை குளிக்கிறதுக்கும் ஈஸியாக இருக்கும். உங்களுக்கு முடி வளர்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து அடைச்சிருக்க போர்ஸ் எல்லாம் கூட ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ஸ்டீமிங் மெத்தட் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டீமிங் வந்து அந்த சூடு தண்ணீரை வரைக்கும் வச்சுருங்க. அதுக்கப்புறம் நான் வந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பாக வந்து குளிக்க போகிறேன். இப்போ குளிச்சுட்டு வந்த பிறகு நான் வந்து மாஸ்கிங் அப்ளை பண்ண போகிறேன். மாஸ்க்குக்கு நான் இங்கே யூஸ் பண்ணுறது மாமா எர்த்தோட ஆனியன் ஹேர் மாஸ்க். மாமா எர்த்தோட ஆனியன் ஹேர் மாஸ்க் வந்து மெயின் இன்க்ரீடியன்ட் பார்த்தீங்கன்னா ஆனியன் ஆயில் அண்ட் ஆர்கானிக் பேம்பூ வினிகர். இந்த பேக்கேஜிங் வந்து ஒரு 200 ml உள்ள பேக்கேஜிங். இது வந்து எதுக்கு மெயினாக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹேர் ஃபால் வந்து கண்ட்ரோல் பண்ணும். நமக்கு தெரியும் ஆனியன் வந்து இப்போ ரீசெண்ட் டைம்ஸ்ல நல்லாவே நம்ம ஹேர் க்ரோத்தை வந்து ப்ரொமோட் பண்றதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கு. கெமிக்கல் ஃப்ரீ நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் வச்சு செய்றாங்க அண்ட் டெர்மட்டாலஜிக்கலி டெஸ்டட். அண்ட் இந்த டப் வந்து 200 ml ஆஃப் த பேக்கேஜிங் 599 rupeesக்கு வந்து அவங்க வந்து ரீட்டைல் பண்றாங்க. இஃப் சப்போஸ் நீங்க வந்து இது காஸ்ட்லியா இருக்கு, எனக்கு இன்னும் கொஞ்சம் பெட்டர் டிஸ்கவுண்ட்ஸ் இருந்தா பரவாயில்லைன்னு நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா என்னோட கோட் sujata20 mamaearth.in போய் நீங்க வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இந்த மாமா எர்த் ப்ராடக்ட் உங்களுக்கு mamaearth.in மட்டும் இல்லாம அமேசான்லயும் நைகாலயும் வந்து ஈஸியா அவைலபிளா இருக்கு. என்னோட முடிக்கு எப்பவுமே வந்து நேச்சுரல் இன்கிரீடியன்ஸ் தான் நான் வந்து யூஸ் பண்ணுவேன். மாமா எர்த்தை வந்து நான் நம்பி யூஸ் பண்ற காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து பேரபன்ஸ் கிடையாது, சிலிக்கன் ஃப்ரீ அண்ட் இதுல வந்து ஹைப்போ அலர்ஜெனிக் கூடயும் இருக்கு, வித் பயோ ஆக்டிவ்ஸோட இருக்கு. மாமா எர்த்ல ஆனியன் ஹேர் மாஸ்க் மட்டும் இல்லைங்க, மாமா எர்த்தோட டீ ட்ரீ ஹேர் மாஸ்க் with tea tree, argan oil and lemon oil இருக்கு. இந்த ஹேர் மாஸ்க் எதுக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா dandruff and itchy scalp வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது மாமா எர்த்தோட ஆர்கன் ஹேர் மாஸ்க் இருக்கு, ஆர்கன் ஆயில் இருக்கு, அவகாடோ ஆயில் இருக்கு, அப்புறம் மில்க் புரோட்டீன் இருக்கு. மாமா எர்த்தோட ஆர்கன் ஹேர் மாஸ்க் எதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃப்ரிஸ் ஃப்ரீ ஹேருக்கும் அப்புறம் ஸ்ட்ராங் ஹேர் ஆகிறதுக்கும் வந்து பயங்கர ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும்.
அது மட்டும் இல்லாமல் இவங்க யூஸ் பண்ணுற பிளாஸ்டிக்கை விட அதிகப்படியாக இவங்க வந்து பிளாஸ்டிக்கை வந்து ரீசைக்கிள் பண்ணுறாங்க. அண்ட் இதனால எனக்கு இன்னுமே வந்து மாமா அர்த் ப்ராடக்ட்ஸ் மேலே வந்து அதிகமாக வந்து ஒரு நம்பிக்கை வருது. நம்ம மெல்லிஸாக இருக்கிற முடி, ரொம்ப தின்னிங் ஆஃப் தி ஹேர் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அவங்களுக்கு கூட முடியை வந்து திக்கன் பண்ணுறதுக்கு ஆனியன் வந்து ரொம்பவே உதவி பண்ணும். அண்ட் ஃபஸ்ட்டு வந்து வினிகர் பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் ஸ்கேல்பை வந்து டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு, அடுத்தது உங்கள் ஸ்கேல்பை வந்து கிளீனாக வச்சுக்கிறதுக்கு, இச்சி ஸ்கேல்பை வந்து போக்குறதுக்கு, அண்ட் உங்களுக்கு டேண்ட்ரஃப் ப்ராப்ளம் வராமல் தவிர்க்கிறதுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதில் அடிஷ்னல் பெனிஃபிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பேம்பூ வினிகர் ஆட் பண்ணியிருக்காங்க. பேம்பூ எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முடியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்கு, அதாவது ரூட்ஸ்ல இருந்து வந்து முடியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணோம்னா ஹேர் ஃபாலை வந்து கண்ட்ரோல் ஆகும். ஸோ வந்து இன்க்ரீடியன்ஸ் பார்த்தீங்கன்னா அவ்வளோ எஃபெக்டிவான இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணியிருக்காங்க. மாஸ்கை என் தலையில் ஃபுல்லாக அப்ளை பண்ணிவிட்டு ஒரு 15 to 20 மினிட்ஸ் வரைக்கும் விட்டுட்டு அப்புறம் வந்து வாட்டர் வச்சு வாஷ் பண்ணிக்க போகிறேன். அண்ட் இந்த மாஸ்க் போட்ட பிறகு நான் எந்த விதமான ஷாம்புவோ இல்லை பேக்கோ போட மாட்டேன். ரொம்பவே லைட்டா ஃபீல் ஆகுது. பட் ஹேர் வந்து நல்ல பவுன்ஸியா வால்யூம்னஸா தெரியுது. அண்ட் தொடும்போது சாஃப்ட் அண்ட் ஸ்மூத்தா ஃபீல் ஆகுது. ஸோ டெஃபினட்டா நீங்க இதை ட்ரை பண்ணிட்டு கீழே கமெண்ட் பாக்ஸ்ல வந்து கமெண்ட் பண்ண மறக்காதீங்க.